தேவன் சொன்ன ஆசீர்வாதம் எது என்கின்ற அறிவு உனக்கும் எனக்கும் கடந்து வர வேண்டும். இன்றைக்கு நமக்கு இல்லை. அந்த அறிவு இல்லாததினால் இவ்வளவு தூரம் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை சரியாக கற்றுக்கொள்வதில்லை, வேத ஞானத்தை அறிந்து கொள்வதில்லை. ஆமென். நான் உங்களை சொல்வதற்கு முன்பாக இன்றைக்கு ஜனங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் என்ற பெயரில் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆசீர்வாதமா என்று கேட்டால் இல்லை. ஒரு சகோதரர் சொல்லுகிறார், ஏக்கர் கணக்கில் நிலத்தை தருவார் என் தேவன். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், புதிய வீடு தருவார். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், வங்கியிலே பணம் இல்லாதவனுக்கு வங்கியிலே பணம் கடந்து வந்து கொண்டிருக்கும். கர்த்தர் உனக்கு அப்படியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யாரை ஏமாத்துற? நீ பணம் சம்பாதிப்பதற்கு அநேகரை ஏமாற்றி ஆசீர்வாதம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி மக்களிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை சுரண்டி கொண்டிருக்கிறாய். இதல்ல ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம் என்னன்னு இருக்குது? அந்த ஆசீர்வாதத்தை நாம எப்ப சுதந்திரித்துக் கொள்வது இருக்குது? சும்மா கிடைக்காது. அப்ப இந்த ஆசீர்வாதம் என்ன? அல்லேலூயா.